Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter-9 example 9.20 பாப்போம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Show that integral 0 to pi g into sin x of dx equal to 2 into integral 0 to pi by 2 g into sin x into dx. Where g of sin x is a function of sin x. தமிழ்ல பார்த்திரலாம். கொடுத்திருக்க function வந்து left side equal to right side. என நிறுவுக இங்கு g of sin x என்பது sin x ஐ கொண்ட சார்பு ஆகும். ஓகேமா, இந்த ப்ராப்ளத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம். தட் இஸ் அதாவது லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு கொடுத்ததுனால நம்ம ஏதாவது ஒரு பக்கத்தை நம்ம எடுக்கலாம். தட் இஸ் ஐ, லெஃப்ட் சைடு நம்ம ஐன்னு எடுக்கலாம். ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi g of sin x into dx. ஓகேமா, லெஃப்ட் சைடு நம்ம அப்படியே நம்ம ஐன்னு எடுத்திருக்கோம். ஓகே, நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். ப்ராப்பர்ட்டி நம்பர் 10. ப்ராப்பர்ட்டி நம்பர் 10. அந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதாவது இன்டெக்ரல் 0 to 2a f of x into dx. ஓகேம்மா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்டெக்ரல் 0லேருந்து லோயர் லிமிட் வந்து நமக்கு 0 to 2a f of x dxன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னா, அந்த 2a இருக்கலாம், அதோட 2 நமக்கு ஃப்ரெண்டில் வரும் 2. அடுத்த லிமிட்டில் பாதி ஆகும். அப்போ 2aல பாதி என்னமா a. இப்போ 0 to a f of x into dx. இது எப்போ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்னா, இஃப்ங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் f of ப்ராக்கெட்டில் இந்த லிமிட் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லோயர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 0 + 2a என்ன வரும் 2a நமக்கு எழுதிட்டு அடுத்து மைனஸ், இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இல்லையா, அந்த எக்ஸை நம்ம மைனஸ் போடணும். மைனஸ் 2a, இது வந்து ரெண்டு லிமிட்டை ஆட் பண்ணுறது 2a. அடுத்து மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு f of x. அதாவது இப்படி சப்ஸ்டியூட் பண்ணினாலும் நமக்கு f of x கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் கிடச்சிச்சின்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு ப்ராப்ளத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேம்மா, இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணலாம். இதில் இப்போ பாருங்க, இந்த இடத்துல உள்ளே கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் நம்ம f of xன்னு எடுக்கலாம். f of x equal to g of sin x. புரியுதாமா? உள்ளே கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் இதை நம்ம f of xன்னு எடுத்திருக்கோம். அடுத்து இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். இதை நம்ம 1 எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். அதாவது எக்ஸுக்கு பதிலாக எப்படி அப்ளை பண்ண போகிறோம், f of ப்ராக்கெட் என்ன இருக்குது, ரெண்டு லிமிட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட். அப்போ 0 + pi ரெண்டே ஆட் பண்ணியாச்சு நமக்கு என்னமா கிடைக்கும் பை. ஸோ பை அடுத்து மைனஸ் எக்ஸ். இது வந்து f of x ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இல்லையா, அதை நம்ம மைனஸ் எக்ஸ் நம்ம போட போகிறோம். அதாவது இதில் பாருங்கள், எக்ஸ் எப்படி ரீப்ளேஸ் ஆகிருக்கு, பை மைனஸ் எக்ஸாக நமக்கு ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துலையும் எக்ஸுக்கு பதிலாக பை மைனஸ் எக்ஸ் நம்ம எழுத போகிறோம். ஜி ஆஃப் சைன் இப்படி எழுதிக்கோங்க. சைன் ப்ராக்கெட் பை மைனஸ் எக்ஸ். புரிஞ்சுதாம்மா? அதாவது எக்ஸ் வந்து பை மைனஸ் எக்ஸாக நமக்கு மாறி இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இது வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸ். சரியாம்மா? பை மைனஸ் எக்ஸ்னால் நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் இந்த சைன் எக்ஸ் வந்து என்னமா வரும், பாசிட்டிவ். அப்போ இந்த சைன் பை மைனஸ் எக்ஸ் தனியாக எழுதிக்கோங்க. சைன் பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் தான் நமக்கு வரும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், சைன் எக்ஸ்ன்னு நம்ம எழுதலாம். அப்போது இந்த ஃபங்க்ஷன் எப்படி ரிப்ளேஸ் ஆகுது, f of பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் சைன் எக்ஸ். புரியுதாம்மா? இப்போ ஜஸ்ட் ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன எடுத்தோம், f of x equal g into sin xன்னு எடுத்தோம் இல்லையா. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இது என்னதுமா, f of x. புரிஞ்சுதா? g into sin of xங்கிறது என்னது, நம்ம ஈக்குவேஷன் 1 ரெஃபர் பண்ணுங்க. g into sin x equal to f of x. அப்போது f of பை மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு f of x. ப்ராக்கெட்டில் வேணும் எழுதிக்கோங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. ஓகே, இப்போ பாருங்கள், f of pi minus x equal to f of x. இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ப்ராப்பர்ட்டியை. ப்ராப்பர்ட்டி என்னது, ரெண்டு லிமிட்டை ஆட் பண்ணி மைனஸ் எக்ஸ் போடும்போது f of x நமக்கு கிடைத்தால் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது தான் கண்டிஷன். இப்போ பாருங்கள், ரெண்டு லிமிட்டை ஆட் பண்ணியாச்சு நமக்கு பை கிடைக்குது, மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு f of x நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். எழுதிக்கோங்க, அப்ளை தி ப்ராப்பர்ட்டி. ஓகேம்மா? ஐ ஈக்குவல் டு எப்படி மாறும், அதாவது ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல கூட இது 2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to லிமிட்டில் பாதி. அதாவது 2 வந்து நமக்கு ஃப்ரெண்டில் வரும், லிமிட்டில் பாதி ஆயிருக்கு. அப்போது கொடுத்துருக்க லிமிட் நமக்கு என்னதுமா பை. அதோட லிமிட்டில் பாதி என்ன வரும், பை பை 2 இன்ட்டு உள்ள என்ன வரும், f of x தான் வரும். ஸோ f of x தானே நம்ம g into sin x எடுத்தோம், g of sin x
இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஐங்கிறது நம்ம என்ன எடுத்தோம்? ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு இவனை எழுதிக்கோங்க. லெஃப்ட் சைடு சப்ஸ்டியூட் ஐ. ஓகேம்மா? ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi g of sin x into dx. புரிஞ்சுதாம்மா? அதாவது ஐ ஈக்குவல் டு நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். அதை நம்ம அப்படியே நம்ம அங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஐக்கு பதிலாக லெஃப்ட் சைடு 0 to pi g of sin x into dx ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? இந்த இவ்வளோ சென்டென்ஸ் இல்லையா? 2 into integral 0 to pi by 2 g of sin x into dx. அதானே அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடு 0 to pi the term equal to 2 into 0 to pi by 2 g into sin x into dx. நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும்.